ஆமென். ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க கேட்க தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களையும் இந்த வார்த்தையாக பார்க்கிற ஜனங்களையும் கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வார்த்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கட்டும். அநேகர் கடந்த வருஷத்துல ஆமீன் இந்த வார்த்தையை கேட்டு இந்த செய்தியை கண்டு அநேகர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல மட்டுமில்ல, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இந்த வார்த்தையை பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்களும் பெற்று மகிமை அடைய நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 103வது பக்கம். 103வது பக்கம். சோத்திரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். 13வது அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எடுத்தவர்கள் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவர் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது, நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா. இந்த வருஷமும் இருக்கட்டும். சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தைய. ஆமா, கர்த்தர் ஒரு வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதுக்கு ஆமைன்னு சொல்ல போறீங்க? அவர் வெட்டணும்னு நினைச்சாருன்னா போன வருஷமே வெட்டி தள்ளி இருப்பார். நம்ம எல்லாம் வெட்ட வேண்டிய கேசுக, வெட்டி அக்கட்டால போட வேண்டிய கேசுக நம்ம எல்லாம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஆமா, அல்லேலூயா. உதவாத கேசுக, பயன்படாத கேசுக. சோத்திர பாக்குறதுக்கு ஜலபுலான்னு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்வைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளு? வெட்டி அக்கட்டால தூக்கி போட வேண்டிய ஆளு. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. நம்ம பக்கத்துல பாருங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல பாருங்க. நம்ம வெட்டி அக்கட்டால போட வேண்டிய கேசுக. ஆனா கர்த்தர் வெட்டாம இன்னொரு வருஷத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த 2026. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது விசேஷித்த நீங்க பாத்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு அத்தி மரம். சொல்லுங்க. எங்க? திராட்சை தோட்டம் பாத்திருக்கீங்களா? திராட்சை தோட்டத்தை பாத்திருக்கீங்களா? படத்துலயாவது பாத்திருப்போம். ஆமென் சொல்லு. சூப்பரா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கனிகள், அந்த செடிகள் முழுவதும் கனிகளாத்தான் இருக்கும். கனி இல்லாத செடிகளை பார்க்கவே. அப்படிப்பட்ட ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் ஒரு அத்திமரத்தை வச்சிருக்கிறார். அந்த நாட்களெல்லாம் விவசாயம் பார்க்கிறது, விவசாயம் அல்லேலூயா செய்வது ரொம்ப கடினம். அந்த தேசங்களிலே அதைத்தான் அங்க ஊமையாக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப கஷ்டம். ஒரு மரத்தை நட்டு அதுல கனியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க ஒரு எஜமான் என்ன பண்றாருன்னா, இந்த அத்திமரத்தை வேற எங்காவது வச்சோம்னா இதை என்ன செய்ய முடியாது, கனிய பார்க்க முடியாது, நல்ல விளைச்சலை இந்த அத்திமரத்தை பார்க்க முடியும். ஆகவே இந்த அத்திமரத்தை திராட்சை தோட்டத்துக்குள்ள, கனி இருக்கிற தோட்டத்துக்குள்ள, நல்ல ஆசீர்வாதமான குழுன்னு இருக்கிற தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் நடுவுல கொண்டு போய் இந்த அத்திமரத்தை வச்சா, அப்படியாவது இது கனி கொடுக்கும், அப்படியாவது இது பலன் கொடுக்கும். மற்ற கனிகளை பார்க்கும்போது, இதை பார்க்கும்போது ஒரு வேதனை தெரியாது, ஒரு பாரம் தெரியாது அப்படின்னு கொண்டு போய் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள கொண்டு வச்சாரான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உங்களை கொண்டு போய் எங்கேயோ நட்டு வைக்காம கொண்டு வந்து ஆனமலை IPS சபையில நட்டு வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எங்கெங்கயோ இருந்தீங்கன்னா எப்படி எப்படியோ வாழ்ந்து எப்படி எப்படியோ அழிஞ்சு போயிருப்பீங்க. அதனாலதான் கர்த்தர் இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள, இந்த சபைக்குள்ள, இந்த ஊழியத்துக்குள்ள, இந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து தேவன் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு நாளும் மறக்க கூடாது.
எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சபை திராட்சை தோட்டம் என்கிற ஒரு மகிமையான சபையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். பல இடங்களில புராண கதைகளை சொல்றாங்க. சோத்திரம். பிரசங்கத்தை சொல்றது இல்ல. என்ன கதையை சொல்றாங்க? புராண கதைகளை சொல்றாங்க. கண்ட கதையெல்லாம் சொல்றாங்க. ஆனா தேவன் நம்ம சபையில சத்தியத்தை மட்டும்தான் பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையை மட்டும்தான் பேசுறாரு. கண்டதையும் பேசுறதுக்கு இங்க நேரம் இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சத்தத்தை கேட்டு ஆமென் வாழ்க்கையில முன்னேற வேண்டிய ஆசீர்வாதம் பெற வேண்டிய காலத்துல நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இத்தனை வருஷமும் கொடுக்கப்படாத அந்த கனி இன்னைக்கு மாறிடுவாங்க. இன்னைக்கு கனி கொடுப்பான், இன்னைக்கு இது கனி கொடுக்கும், இன்னைக்கு இது ஆசீர்வாதம் பெறணும். திரும்ப 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 ஒவ்வொரு வருஷமும் பார்த்து 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 அது கனியே கொடுக்கல. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மள அப்படித்தான். உலகத்துல நல்ல கனி கொடுக்கும். ஆடுறா சக்க ஐயோ, உலகத்துல நல்ல கனியை கொடுப்போம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கிறோமா? ஆமென் வர மாட்டேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, இவங்களா வேலை செய்யறதுல கில்லாடிங்க, வேலை செய்யறதுல இவனுடைய திறமை பயங்கர திறமைங்க, அப்படி ஒரு திறமைங்க அப்படின்னு ஊருக்குள்ள உலகத்துல நம்ம குறிச்சு நல்ல சாட்சிகளை சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க. சிலர்லாம் சமையல் பண்ணாங்கன்னா அப்படி இருக்கும் வீட்டுல. ஆமென் சொல்லுங்க. அவங்க சும்மா சாதாரண ரசம் வச்சு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சிலர் வீட்டை கிளீனா வச்சிருப்பாங்க. சிலர் துவைக்கிறது நீட்டா துவைப்பாங்க. அவங்கள மாதிரி துவைக்கிறவங்க பார்க்கணும். நம்ம எல்லாம் சும்மா நம்ம துவைச்சாலும் அந்த அழுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. மோந்து பாருங்க அழுக்கு இருக்கான்னு. அங்கங்க அழுக்கு இருக்கும். ஆனா சில துவைக்கலாம் பாருங்க இவ்வளவு நீட்டா இருக்கும், அப்படி நீட்டா இருக்கும். அழுக்கு போகிற வரைக்கும் சில துவைக்கிறதா திறமையை சொல்ல வர்றேன். அவங்களுடைய கனி, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செயல்பாடு எப்படி இருக்கு? எதுலயுமே ஒண்ணுமே. அதான் சொல்றாரு, கனியை தேடுகிறேன், 3 வருஷமா தேடுகிறேன், ஒரு கனியோ. ஆனா உலகத்துக்கு இது பயங்கர ஆசீர்வாதம். அத்திமரம்னாவே வேர்ல இருந்து கனி கொடுக்கும். பார்த்திருக்கீங்களா? வேர்ல இருந்து கனி கொடுக்கும். அதோட சாட்சி எல்லாம், அதோட காரியம் பார்த்தா மகிமையானது. அத்தி மரத்தை குறிச்சு நல்ல கனி, சுகர் வராதான், கொழுப்ப கரைக்குதான். சோத்திரம். ஒரு ஆபேல் கொண்டு வந்து கொடுத்தாருங்கிட்ட அத்தி மரம், அந்த அத்தி பழத்தை. ஆமா சோத்திரம். இப்ப எங்க அக்கா வீட்டுல சென்னையில இருக்கு, வீட்டுக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க. அந்த வீட்டு ஓனர் வச்சிருக்காங்க. கொச 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 கொசன்னு காய். எப்படி இங்க அது எப்படி கனி கொடுக்காம போச்சு? உலகத்துக்கு நல்ல கனி கொடுக்கிற அத்தி மரம் திராட்சை தோட்டத்துக்குள்ள சபைக்குள்ள வந்து கனி கொடுக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஊருக்கு நல்லா இருக்கிறோம், உலகத்துக்கு நல்லா இருக்கும், ஆனா தேவ காரியத்துல கனி கொடுக்க முடியல. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, வேலைக்காரன் சொல்றான், இந்த வருஷமும் இருக்கட்டும். இதான் தலைப்பு. இந்த வருஷம் இருக்கட்டும். உங்களை நீங்களே சொல்லுங்க. இந்த வருஷம் இருக்கட்டும். செத்திருந்தா இன்னொரு 1 வருஷம் ஆயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போயிருந்தா எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும். நம்ம வெட்டி போட்டு எத்தனையோ வருஷம் வெட்டி போட்டிருப்பாங்க. ஆனா கர்த்தர் இந்த வருஷம் இருக்கட்டும் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஏப்பா ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஏப்பா இந்த வருஷம் ஏன் நீ வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சூழ்நிலைய நான் கடந்து வந்திருக்கிறேன், ஏன் இந்த வருஷம் நீ வச்சிருக்கிறீங்க? காரணம் என்ன? ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சில தாய்மார்களை பார்க்கறதுக்காக நாங்க சபைக்கு, நானும் சின்ன பாஸ்டர் அம்மா போயிருந்தோம். சபைக்கு வயசாயிட்டாங்க நிறைய சிலர்லாம், சபைக்கு வர முடியாது. அவங்க நடக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய சின்ன சின்ன அசைவுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு, வேலை செய்யறாங்க. அவங்க வீட்டை விட்டு என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். அவங்களெல்லாம் நான் பார்க்க போயிருந்தேன். ஜோம் பண்றதுக்கா, புதிய வருஷம் ஆசீர்வாதத்துக்கா ஜோம் பண்ண போயிருந்தேன். அப்ப அவங்க வாயா திறந்து கேட்ட என்ன வார்த்தை தெரியுமா? ஏன் கர்த்தர் இன்னும் எங்களைய வச்சிருக்கிறார், அமைதியா எங்களை கொண்டு போயிடலாமே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இந்த வருஷமும் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார்னா அதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
உங்களை இன்னும் உசுரோட வச்சிருக்கிறார்னா, இப்படி நம்ம பாஷையில சொல்ல போன, இன்னும் நம்மை உசுரோட வச்சிருக்கிறார்னா அதுல ஏதோ ஒரு நன்மை. அதை நம்ம பெற்றுக்கொள்ளாம நம்ம வெட்டப்படக்கூடாது, நம்ம தரிக்கப்படக்கூடாது, நம்ம மடிந்து போயிடக்கூடாதுங்கிற விசுவாசம் நமக்கு வரணும். பிள்ளை கவனிக்கிறது இல்ல, புருஷன் கவனிக்கிறது இல்ல, மனைவி சரியா கவனிக்கிறது இல்ல, நம்மளைய அதில் சுற்றி இருக்கிறவங்க யாரும் கவனிக்கிறது இல்ல, ஆனாலும் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறாரே. பல பேர் எட்டி உதைக்கிறான், செத்துப்போ, நாசமா போ, ஏன் நீ இப்படி இருக்கிற, இழுத்துட்டு கிடக்கிற சொல்றானா? சொல்றாங்களா? ஆனாலும் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த வேலைக்காரன் சொல்றான், ஐயா எப்படிங்க பிச்சை கேட்கிற மாதிரி, ஐயா இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் ஐயா. நான் நிறைய நேரம் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். திடீர்னு போன் வரும், திடீர்னு போன் வரும். நான் உடனே என்ன ஜெபம், ஆண்டவரே அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டப்பா. ஆமென் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அதான் விரும்புகிறார். இன்னும் கொஞ்ச வருஷம், இன்னும் கொஞ்ச நாள், இந்த வருஷம் கடைசிக்கு இந்த வருஷமாவது இருக்கட்டப்பா அப்படின்னு ஒரு மனுஷன், வேலைக்காரன், ஒரு போதகர், ஒரு சபை பாஸ்டர், ஒரு தேவன் நம்மை குறித்து இன்னும் இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. நம்ம எப்படி வாழணும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். இந்த சம்பவத்துல 3 வாழ்க்கையை சொல்றேன். சோத்திரம். ஒன்று வெறுமையான வாழ்வு, அப்படி இருந்தும் நம்ம இருக்க வைக்கிறார் 1 வருஷம். எல்லாரும் சொல்லுங்க. முதல் காரியம் என்னது? வெறுமையான வாழ்வு. அந்த மரத்துல ஒரு கனியும் இல்ல. 3 வருஷமும் அதே மரத்தை வந்து எஜமான் பார்க்கிறாரு, ஒரு கனியும் பார்க்கல. வார வாரம் வானத்துல இருந்து பரிசுத்தாவின் வந்து பார்க்கிறார், ஒவ்வொரு பக்கத்தை எட்டி பார்க்கிறார், பக்கத்துல நின்று பார்க்கிறார். வருஷ வருஷம் இதே மாதிரி தான் துதிக்குது, வருஷ வருஷம் இதையத்தான் சொல்லி சொல்லி ஆமா ஆவியை நிரம்புது. ஒரு மாற்றம் இருக்கா? ஒரு மாற்றமே ரிபா பாபா ரிகா பாராபா ரிபா மாமா ரபாலா பாராபா. இது அன்னி பாஷா அதோட முடிஞ்சது. வருஷம் வருஷம் அந்த கனியை வந்து மரத்தை பக்கத்துல நின்று பார்க்கிறார். வார வாரம் ஆவியான வந்து இந்த சபைக்குள்ள வந்து எட்டி எட்டி பார்க்க, உங்க பக்கத்துல நின்று பார்க்கிறாரு. சிலட்ட சொல்றாரு, இந்த அம்மா வாயவே என்ன செய்ய மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குது, புடிச்சு வச்ச அது மாதிரியே இருக்குது, வாயே என்ன செய்ய மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குது, கையும் தட்ட மாட்டேங்குது, உற்சாகமாவும் இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஊர் விசேஷத்துக்கு போனா ஏமி எத்தனை உண்டி, எப்படி எந்தண்டி அப்படின்னு பயங்கர ஹாப்பியா சும்மா இருக்கிறால நோண்டி நோண்டி சந்தோஷப்படுத்துது. ஆனா சபைக்கு வந்தா எப்படி இருக்குது, இஷ்டம் இல்ல, பிடிக்கல, விரும்பல, ஆவியானவர் மேல ஒரு சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. அது வெறுமையான வாழ்வு, வெறுமையான ஜீவியம். முகத்துல ஒரு கனி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. ஆனா ஊர் பக்கம் உலக பக்கம் ஓடும் பொழுது என்ன ஹாப்பி, சந்தோஷம். பக்கத்து சீட்ல பஸ்ல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கு, அந்த ஆளு என்ன பிரச்சனையோ உட்காந்து என்ன அமைதியா வர்ற, ஏன் உம்முன்னு வர்ற, எந்த ஊருக்காரி நீ, எந்த ஊரு, என்ன பிரச்சனை, நோண்டி விட்டு நம்ம சந்தோஷப்படுத்துறோம் அடுத்தவங்கள. சபையில வந்தா மட்டும் அமைதியா கட்டி ஆளப்பாரு, மூஞ்சி பாரு, முகர கட்டைய பாரு, இவ துதிக்கிறாளாமா, என்னை நோண்டாவா. அல்லேலூயா சொல்லுங்க. வெறுமையான வாழ்வு, எப்ப வந்தாலும் வெறுமை, இல்ல 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 என்கிற. ஆனாலும் கர்த்தர் இன்னும் 1 வருஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். நீ வெறுமைதான், இல்லாதவதான், எப்ப வந்தாலும் முந்தானி விரிச்சு விரிச்சு காமிக்கிற. பாரு பாரு, எல்லாம் பாரு, நீயே பாரு, ஒண்ணுமே இல்ல. சுருக்கு பை வெறும் பையா தான் இருக்கு. ஒரு சில்லறை காசாவது குழுகுலும் குழுங்குதா? சில்லறை காசு கூட என் கையில கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது, 2026 இப்படித்தான் இருக்கு. ஆனாலும் 1 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நீ நன்றி செலுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. என் பையன் எனக்கு ஒண்ணும் செய்யறது இல்ல, மருமக ஒண்ணும் செய்யறது இல்ல, நம்பி இருக்கிற யாரும் எனக்கு ஒண்ணும் செய்யலாம், வெறுமைதான். ஆனாலும் கர்த்தர் 1 வருஷத்தை உனக்கு தந்திருக்கிறார் அல்லவா. ஆமென் சொல்லுங்க. 2வது அந்த 7ஆம் வசனத்துலதான் அந்த 3 காரியம் இருக்குது. 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தின் கனியை தேடினே, ஒன்றையும் காண. 2வது வெறுக்கப்பட்ட வாழ்வு. சொல்லுங்க எல்லாரும். வெறுமையான வாழ்வு. 2வது மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அது நிலத்தை ஏன் சொல்லுங்க, இது நிலத்தையும்
ஏன் கெடுக்குது? இது இருந்து பிரயோஜனம் அதுவும் கனி கொடுக்கல, மற்ற அந்த நிலத்தை என்ன செய்யுது? கெடுக்குது. ஆமென் சொல்லுங்க. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. நல்லா இருக்கிற ஆளையும் நான் உங்களே சொல்லல, நீங்க என்ன உடனே நீங்க நினைச்சிடாதீங்க. அவன் இத சொல்றாரு, ஆண்டு எஜமானன் சொல்றாரு, இதுவும் கெடுத்துக்குது, இருக்கிற நிலத்தையும் இடத்தை அடைச்சிட்டு இருக்குது. அதான் சொல்றாரு. என்ன பண்ணுது? இது வச்சதுனால அந்த இடமே அடைஞ்சு போச்சு. அது அப்படியே படர்ந்து பெருசா இருக்கும். அந்த மரம் நல்ல நல்ல படர்ந்து வரும். அத்தி மரம். அந்த ஒரு மரம் இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள அது கனியும் கொடுக்கல, மற்ற கனியும் கெடுத்து விடும், அந்த இருக்கிற அந்த நிலத்தையும் கெடுத்து விடும். ஆனாலும் ஒரு வருஷத்தை கூட்டி தந்திருக்கிறார். இருந்து எந்த பிரயோஜனம் இல்ல. நம்மளும் கெடுத்துக்கிறோம், மற்றவங்களையும் கெடுக்கத்தான் வைக்கிறோம். நான் ஆதி காலத்துல எப்படி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? என்னமோ இப்ப ஒரு நாள் ஜெபம் பண்ணு ரொம்ப கிடுப்பிக்கிற, ரொம்ப தான் ஆட்டிக்கிற. நான் அப்ப முழங்கால் போட்டேன்னா சபைய கிடுகிடுங்க. பாஸ்டமா எட்டி பாப்பாங்க, என்னடா சத்தம்னு பாப்பாங்க. அப்படி ஜெபம் பண்ணுவான் தெரியுமா உனக்கு? நீ என்னத்த சும்மா இப்ப ஆவி நரம்பணும் பெரிய இவ்வளவு நினப்பு உனக்கு. நான் உங்களே சொல்லலைங்க, நான் அத்தி மரத்தை சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. தன்னையும் கெடுத்துக்கும், அடுத்தவங்களையும். அதான் எஜமானன் சொல்றாரு, இது இருந்து இந்த நிலத்தை தான் கெடுக்க வைக்குதுப்பா, வெட்டி போட்டு. அங்க ஒருத்தர் ஜெபம் பண்றாரு பாருங்க, ஐயா வேண்டாப்பா, இன்னும் ஒரு வருஷம் இது இருக்கட்டாப்பா. இங்க இருக்கிற நீங்க எல்லாம் அந்த கேட்டகரி தான், நம்ம எல்லாம் அந்த கேட்டகரி தான். இன்னும் ஒரு வருஷம் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவருக்காக வாழத்தான். நம்ம பாவம் செய்யறது தெரியும், நம்ம பிராடுத்தனம் பண்றது ஏசப்பாவுக்கு தெரியும், நம்ம பண்ற ஊழல் எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும், நம்ம பண்ற எல்லா சேட்டையும் அவருக்கு தெரியும். தெரிஞ்சு இருந்தும் நம்மளை உசுரோட வச்சிருக்கிறார் பாருங்க. ஏதோ ஒரு இரக்கம், ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு மகிமை தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் இருப்பேன். ஒரு அட்டி மண்டை மேல ஒரு அட்டி போட்டிருந்தா பொட்டுன்னு போய் சேர்ந்திருப்போம். ஆனா கர்த்தர் தொடாம வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்குலாம் அந்த ஒரு வீரம் வரும் பாருங்க. என்னமோ அப்படி ஒரு வீரம் வரும் அந்த காரியத்துல, அப்படி ஒரு வீரம் வரும் பாருங்க. ஒரு பட்டார்னு அடிச்சா அந்த கை கால இழுத்துட்டு போச்சுன்னா எங்க வீரத்தை காட்ட முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஒரு டச் தான், அவ்வளவுதான். எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அப்பா வறுமக்களை படிச்சவரு. ஒரு சும்மா ஒரு தட்டு தட்டுலாம் போதும், எல்லாம் அங்க ஸ்டாப் ஆயிருப்பாரு. அதனாலே அவர்கிட்ட போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். எங்க தட்டிக்கிட்டி விட்டுருவாரு அப்படின்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா சின்ன வயசா இருக்கும் பொழுது அந்த வறுமக்களை வைத்தியத்துக்கு பழக்கி விடுவாங்க. கை கால் சுளுக்கு இந்த மாதிரி அவங்க அந்த வைத்தியத்துக்காக பழக்கி விடுவாங்க வறுமக்களை. என்னென்ன வருமோ, தொடு வருமோ, ஆமா அல்லேலூயா, தடவும் வருமோ, என்ன எங்க அப்பா நிறைய சொல்லுவார். இத்தனை வரும சரீரத்தில் இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த வருமம் இதை தட்டினா இப்படி ஆகும், இதை தட்டினா இப்படி ஆகுன்னு சில வருமங்களை சொல்லி கொடுப்பாங்க. எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, சின்ன வயசுல அதை எதுக்கு பயன்படுத்திட்டாரு? தவறா பயன்படுத்திட்டாரு. அதனால ஊரை விட்டு ஊரை என்ன செஞ்சுட்டாங்க? துரத்திட்டாங்க. அதை எங்க அப்பா செக் பண்றதுக்காக எங்க பாட்டிக்கு போய் கையை தட்டினாராம். அந்த வறுமை வேலை செய்தாங்கிறதுக்காக எங்க பாட்டியை போய் டச் பண்ணாராம். எங்க பாட்டி கிட்டத்தட்ட பல மணி நேரம் சிரிச்சுட்டே இருந்தாங்களா, கன்னு சிரிச்சுட்டே இருந்தாங்களா. எங்க அப்பா ஒரு நரம்பு, கையில் ஒரு நரம்பு இருக்க தட்டுனா சிரிச்சுட்டே இருப்பாங்களா. ஆமென் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. அப்புறம் எங்க தாத்தா அதை மீண்டும் தட்டி விட்டு அந்த நரம்பு சரி பண்ணாராம். அந்த மாதிரி ஆண்டோட தட்டு தட்டி நம்ம சிரிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கு? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு நரம்பு இருக்கா, அழுகிற நரம்பு இருக்கா, தட்டி விட்டு அழுதுட்டே இருந்த எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதையும் நம்மளை டச் பண்ணாம ப்ளீஸ் பண்ணி இன்னும் ஒரு வருஷத்தை வச்சிருக்கிறாரு பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் பயங்கர, நான் தான் எல்லாம் கரெக்ட்னு சொல்ற ஆளுக்கு டச் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்போ. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில தண்ணி போட்டாங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்னமோ ஒரு 10 ஆளு தெம்பு வந்துரும் பாருங்க. அந்த நேரத்துல எனக்கு அந்த வல்லபின் ஒரு டச், அவ்வளவுதான். அப்படியே அடிக்கிறதா இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஆமா, சிலர் சண்டை கட்டும் போது பயங்கரமா 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 சண்டை கட்டுவான். அந்த ஆளுக்கு ஒரு டச், அவ்வளவுதான். ஆமான்னு சொல்லுங்க. எங்க அப்பா இதெல்லாம் நானும் உனக்கு சொல்லிக் கொடுக்க காரணம், நீ சின்ன வயசுல என்னை மாதிரி என்ன செஞ்சு கூடாது, மாறிக்கூடாதான் உனக்கு பழக்கடா அப்படிம்பாரு. சோத்திரம். அப்பா 1-2 சொல்லிக் கொடுங்கப்பா அப்படிம்பேன். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ எங்க அப்பா அது பழகி, நான் சின்ன வயசுல பயங்கர சேட்டை, இதை நான் பழகவே இல்லை. ஆனா பசங்க போய் சொல்லுவேன், எங்க அப்பா வறுமக்களை பிறகு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிற, டச் பண்ண நீ தொலைந்த, நான் பாக்குறத அமைதியா இருப்பேன், ஆனா எங்கிட்ட மோதன ஒரு டச் தான் நீ முடிச்ச காலி. நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எங்க பசங்க சொல்லுவாங்க, டேய் இவனுக்கு வறுமக்களை தெரியணும், யாரும் உங்ககிட்ட மோதிடாங்கடான்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் எல்லாம் புழுகு. சொல்லுங்க. ஆமே. நம்மளை கத்தர் டச் பண்ண நினைச்சாருன்னா, வெட்ட நினைச்சாருன்னா, எப்பவோ நம்ம அகன்று போயிருப்போம். நம்மளும் கெடுத்து மற்றவங்களை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஜீவியத்தை பார்க்கிற மற்றவர்களும் கெடுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை வெட்டி போடாம வச்சிருக்கிறார். மூன்றாவது இங்க சொல்றாரு, இதை வெட்டி போடு, வேண்டாம், வெட்டிரு. அருவாளோட நிக்கிறார் எஜமா, கோடாரியோட நிக்கிறார் எஜமா, இதை வெட்டிரு. ஆனா அங்க ஒரு மனுஷன் நிக்கிறான் பாருங்க, ஐயா ஐயா வேண்டாப்பா. நீங்க அது மேல பாரப்படுறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக இன்னொருவர் பாரப்பட்டு கொண்டிருக்கிறார். ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய பிரதான ஆசாரியர் அவர் ஒருவர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை காப்பாற்ற, அல்லேலூயா, நம்மை இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். 2026 ஓவரா சேட்டை பண்ணாதீங்க. 25 வெட்ட வேண்டிய ஆண்டவர் வெட்டாம வச்சிருக்கிறாருன்னா இனி வெட்டுறதுக்கு ஈஸி, அவருக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. அவன் சொல்லு, முதலே வெறியா இருக்கிறாரு, இது கனி கொடுக்கல, நான் நினைச்ச மாதிரி இது வாழல, உலகத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்குது, ஊருக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது, எனக்கு இது பிரியமா வாழல அப்படின்னு போன வருஷமே வெட்ட நினைச்சவரு வெட்டாம இன்னும் ஒரு வருஷம் கொடுத்துட்டு இந்த வருஷம் நம்ம ஓவரா சேட்டை பண்ணோம்னா நம்ம கையில் இல்ல. தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருக்காக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இன்னொரு வருஷத்தை கொடுத்தா நம்ம என்ன செய்யணும் வேகமா சொல்லி நான் முடிக்க போகிறேன். 1, வாழ்ந்து காட்ட. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வெறுமையான வாழ்வு தான், வெறுக்கப்பட்ட வாழ்வு தான், வெட்டப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார்னா நம்ம வாழ்ந்து காட்டணும். யாருக்காக வாழ்ந்து காட்டணும்? அது ரொம்ப முக்கியம். யாருக்காக வாழ்ந்து காட்டணும்? கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காட்டணும். இந்த ஜீவன் வெட்டப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னும் உசுரோடு இருக்குன்னா இந்த உசுறு யாரு பக்கம் நிக்கணும்? யார் பக்கம் நிக்கணும்? தேவன் பக்கம் நிக்கணும். பொங்கல் வந்தா ஓடிடுறது, கல்யாண சீர் வந்தா ஓடிடுறது. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது, ஆமேன் வராத. ஏதோ ஒரு காரியம்னா உடனே ஓடிடுறது, ஓனர் கூப்பிட்டா ஓடிடுறது, அவன் கூப்பிட்டா ஓடிடுறது, இந்த ஒரு வாரம் பிளீஸ் வானா ஓடிடுறது. இந்த வாழ்க்கை தேவனுக்காக வாழ்ந்து காட்டணும். சொல்லுங்க. சொந்தக்காரனுக்காக வாழ்ந்து காட்டக்கூடாது. சொந்தக்காரன் உசுரை கொடுக்கல, சொந்தக்காரன் காப்பாத்தல, இயேசு நம்மை காப்பாத்தினான். போக விட்டா சங்கடமாயிரும் பாஸ்டர். ஒரு சட்டி பொங்கலுக்காக நீ எதுக்கு அப்படி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வர முடியாதுன்னு முடியாதியா, எனக்கு ஜீவன் கொடுத்தது ஏசப்பாயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் பொங்கல் சொல்றேன்னா அடுத்த விசேஷம் என்னதான் வருது, அதனால சொல்ற. நீ அதனால தப்பா நினைச்சிடாதீங்க. என்னடா பாஸ் ஆமா பொங்கலுங்கிறார், அடுத்த விசேஷம் அதான வருது, அதனால சொல்றேன். அடுத்த வருஷம் தீபாவளி வந்து தீபாவளின்னு சொல்லி இருப்பேன், அடுத்த வருஷம் பொங்கல் தானே வருது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கூப்பிட்டான் பாஸ்டர், ஓனர் கூப்பிட்டான் பாஸ்டர், அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லிட்டான் பாஸ்டர். ஐயோ சொந்தக்காரன் அவசரப்பட்டு கல்யாண பத்திரிகை கொடுக்க கூப்பிட்டான் பாஸ்டர், அவனுக்கு வீடு தெரியாது பாஸ்டர். நான் தான், எனக்கு எல்லா வீடும் தெரியும், ஊர் சுத்துறாள் நம்ம தான் அதிகமா. என்ன கூப்பிட்டான் பாஸ்டர், அப்படி போக வேண்டியதாயி பாஸ்டர். யோ வாழ்ற வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்ந்து காட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. பத்திரிகை கொடுக்க சுத்தும் தலை சுத்தி கீழே விழுந்தீங்கன்னா யாரு காப்பாத்துறது? அவன் விட்டுட்டு போயிருவான். மச்சான் எனக்கு கல்யாணம் மச்சான், நீ பாத்துக்க மச்சான் விட்டுட்டு ஓடிடுவான். அப்ப யார் பாக்குறது? இயேசுவே நடுராத்திரி விட்டுட்டு போயிட்டானே, ஏன் நீ போன?
ஏன் நீ போன? நானா போ சொன்னேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரயோஜனம் கிடையாது. வெட்டப்பட்டாச்சுன்னா அதை மீண்டும் அது எழும்புறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம் வெட்டி போடுவாங்க, இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? வெட்டி எரிச்சிடுறாங்க. செத்தாலும் எரிச்சிடுறாங்க. அது ஒரு பிரச்சனை. சொம்ப கொண்டு போய் கடைசி கொடுத்து இதுதான் அம்மா இது அப்பாங்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க பாஸ்டர், ஒரு டம்ளர் போதும் பாஸ்டர், அம்மாவோட முடிஞ்சு போச்சு பாஸ்டர், அதை கொண்டு தண்ணியில் கரைச்சதுன்னா முடிஞ்சு. அரைச்சு ஆகும் போதே கரைஞ்சு போச்சு, அப்புறம் என்ன அதை கொண்டு மீண்டும் கொண்டு கரைக்கிறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு ஆகி போச்சு, அதுக்கப்புறம் கொண்டு கரைச்சா என்ன? அது அது மீண்டும் அதை பண்ண ஒரு பிரயோஜனம்? அதே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதான். என்னத்தான் நீ அல்லேலூயா அந்த நாளை வச்சு நீ கொண்டாடி அதை கொண்டு போய் நம்ம பொங்கல் ஊர்ல கொண்டு போய் வச்சாலும் சரி, போல ஊர்ல கொண்டு போய் வச்சாலும் சரி, ஆமா எந்த ஊர்ல கொண்டு போய் வச்சாலும் சரி, அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சுதான். அல்லேலூயா சொல்லுங்க. 16 கொண்டோடியும் பிரயோஜனம் இல்ல. 3ஆவது நாள் கருமாதி கொண்டாடி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நம்ம நல்லா திங்கலாம் கறி மீன் வச்சு. ஹலோ, செத்தவன் என்ன நினைச்சு யாராவது வருத்தப்பட்ட கறி மீன் சாப்பிடாம இருப்பீங்க? மச்சான் நல்ல ஒரு வெட்ட கோழிய பிடிக்கணும் மச்சான். ஆமே, நல்ல ஒரு கடாவை பிடிக்கணும் மச்சான். 3ஆவது நாள் கருமாதி இல்ல, அடிச்ச தூள் கலப்பிடுவோம் மச்சான். யாருக்கு மச்சான்? யாருக்கு மச்சான்? யாருக்கு மச்சான் அது கடா? ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு ஆடி இவன் கொண்டாடி முடிச்சுட்டு போயிருவான். செத்தவனுக்காக யாரும் கொண்டாடுற மாதிரி, யாரும் வேதனைப்படுற மாதிரி. செத்தா சாகுது 3ஆவது நாள் பால். 3ஆவது நாள் பால் ஊத்துவாங்க, பரவாயில்ல. பாலை கொண்டு யாருக்கு ஊத்துற? உசுரோடு இருக்கும்போது யாரும் ஊத்தல. 3ஆவது நாள் கொண்டு பால் ஊத்துறாங்களாம். பால் யாரு சாப்பிடுவா? பால் யாரு சாப்பிடுவா? உசுரோடு இருக்கும்போது ஒரு டம்ளர் டிவிக்கு வக்கல, ஒரு டம்ளர் பால் கொடுக்கறதுக்கு முடியல. கொடுக்கும் போதெல்லாம் திட்டி திட்டி கொண்டு வைக்கிறது. சனியை முடிச்சு இன்னும் சாக மாட்டா. இவளுக்கு டெய்லி டீ வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு பொழப்பா இருக்கு. மனுஷ வாழ்க்கை அவ்வளவுதான். உசுரோடு இருந்து நல்லா நடக்கிற வரைக்கும் நல்ல ஜீவியம் தான். ஆனா இந்த வாழ்க்கை வாழ்கும் பொழுதெல்லாம் கடவுளுக்காக வாழணும். இந்த ஜீவனை திரும்ப தப்பிக்க வச்சது ஆண்டவர். இந்த ஜீவனை நம்ம காப்பாற்றி கொடுத்தது இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. பையனை சாக்காடி, அம்மாவை சாக்காடி, புள்ளைய சாக்காடிட்டு ஆராரிரோ ஆராரிரோ ஆராரியும் போகவே உனக்கு ஆராரி பாட்டு பாட வேண்டிய நிலைமை வந்துடும். இயேசுவுக்காக வாழணும். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொந்தக்கார வந்துட்டானா பாஸ்டர், உடனே கறி மீன் எடுத்து ஆட்டி வச்சுட்டு வரலாம்னு நினைச்சோம் பாஸ்டர், முடியாம போயிடுச்சு பாஸ்டர். அப்ப யாருக்காக வாழ்ற? யாருக்காக வாழ்ந்து காட்டணும்? யாருக்காக நிக்க வேண்டிய நம்ம? இந்த ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தது இயேசுவுக்காக வாழ்ந்து காட்ட. ஏசப்பா, நீ கொடுத்த ஒவ்வொரு நாள் இந்த ஜீவன உமக்காக நான் வாழ்றப்பா, நான் நிக்கிறப்பா, நான் ஓடுறப்பா, நான் ஜெபம் பண்றப்பா, இன்னும் வைராக்கியமா வாழ்றப்பா, உலகத்துக்காக அல்ல இயேசுவுக்காக. அப்ப சொல்லுவான், என் பிள்ளை எனக்காக பிரயாசப்படுகிறான், என் பிள்ளை எனக்காக வாழ்றான், என் பிள்ளை எனக்காக ஜீவிக்கிறான் என்று கர்த்தர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். மத்திய 6ஆம் அதிகாரத்துல உடைக்காக கவலைப்படாதவன், உணவுக்காக கவலைப்படாதவன், சோத்திரம், கர்த்தரை தேடுகிற காரியத்துல பாரம் நிறைந்தவனுக்கு தான் கர்த்தர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வஸ்திர குறிச்சு கவலைப்பட வேண்டாம், உணவை குறிச்சு கவலைப்பட வேண்டாம், உலகத்தை குறிச்சு கவலைப்பட வேண்டாம், ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து பாருங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் கொடுக்கும், திரும்பி உதைச்சு புடுங்கும். இல்லை மட்டும் சொல்லுங்க, இல்லை மட்டும் சொல்லுங்க. எத்தனை பேர் 1000 ரூபாய் வாங்குறீங்க? நான் ஒண்ணும் உங்ககிட்ட புடுங்க மாட்டேன், நான் புடுங்குற ஆள் இல்ல. நல்லா சாப்பிடுங்க, தப்பு இல்ல. 1000 ரூபாய் வருதா? ஆனா நீங்க பல 1000 திருப்பி கொடுத்துட்டு இருக்கீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? 1000 ரூபாய் இலவசமா வாங்குறீங்க, ஆனா பல 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? எப்படின்னு கேக்குறீங்களா? அது வேற டாபிக்கா போயிடும், அதனால நான் முடிச்சுக்கிறேன். பல இதுக்கு தண்டமா கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம. வருது, நிறைய வருது. ராமேன்னு சொல்லுங்க.
இதுதான் உலகம். கொடுக்கும், பல மடங்கு திருப்பி வாங்கிட்டு. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, நம்மளை வாழ வைக்கிறவர். அவருக்காக வாழ்ந்து காட்டணும், அவருக்காக வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்றாரு பாருங்க. 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். ஆமென். நம்ம வாழ வைக்கிறதுக்கு, நம்ம நிறுத்தப்படுவதற்கு ஒரு காரியம் அங்க செய்யறாரு ஆவியானவர். என்ன செய்யறாரா? நம்ம சுத்திலும் கொத்தரா. எங்க அப்பா இங்க வாழை மரம் நிறைய வச்சிருந்தார். காலை எந்திரிச்ச உடனே அவர் அதிகாலை ஜபம், வேத வாசிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் நேரா அவர் எங்க போவார்னா தோட்டத்துக்குள்ளதான் போவார். ஃபுல்லா தோட்டம், நம்ம சபை ஃபுல்லா தோட்டமா இருந்து ஃபுல்லா போவார். கையில அறுவாள் ஒன்று வச்சுக்குவார், கத்தி அறுவாள் வச்சுக்குவார். எடுத்துட்டு போய் வாழை மரத்தில் இருக்கிற தேவையில்லாதெல்லாம் நறுக்குவார். மம்முட்டி அங்க வச்சிருப்பார். எடுத்து நல்லா கொத்தி, ஆமா, தேவையில்லாதெல்லாம் வெட்டி அதுக்கு உரமா போட்டு அதை கிளீன் பண்ணி வண்டு கிண்டெல்லாம் உள்ள ஏறி இருக்கும். அவர் கண்ணுக்கு நல்லா தெரியும். அதை நோண்டி எடுத்து அதுக்கு ஒரு மருந்து அடிச்சு அதை சரி பண்ணி அதை கொத்தி அதை தண்ணீர் பாய்ச்சி செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா பாய்ச்சா கலகலன்னு அது என்ன செய்யும்? கனியை கொடுக்கும். கனி கொடுக்க, அது நின்று நல்லா வாழ்ந்து கொடுக்க, அதுக்கு செய்ய வேண்டியதை கொத்த வேண்டியதை கொத்தணும். கொத்து புரோட்டா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆனா புரோட்டா எல்லாம் சிலருக்கு பிடிக்காது. கொத்து புரோட்டா எனக்கு. அப்ப கொத்து புரோட்டா வேணும்னா என்ன பண்ணணும்? பிச்சு போட்டு நல்ல நங்கு கொத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம்ல நம்மளை நல்லா போட்டு கொத்து ரூமுக்குள்ள விட்டு, நான் அதிகம் நினைப்பேன், இந்த ஆளுக்குள்ள ரூம்ல விட்டு போட்டு மாத்திரம் அந்த ஆள் திருந்தோம். அடங்கிறது இல்ல, சொன்ன பேச்சு என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. சோத்திரம். போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு அடிக்கிறாங்க பாருங்க, வல்லாச்சுறாங்க பாருங்க. நம்ம பிரதர்லாம், ஆமா, அல்லேலூயா, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி, ஆமா, அடி வாங்கியிருக்கிறாங்க. கேட்டு பாருங்க. சோத்திரம் சொல்லுவாங்க. ஆமா, அல்லேலூயா. அந்த அடி அடிச்சாங்க பாஸ்டர். சாமி, நான் உசுரோடு இருக்கிறதே தேவனுடைய கிருபை தான். அந்த அடி வாங்கினவன் அடுத்த டைம் யோசிக்க மாட்டான் தப்பு செய்யறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் ஒரு பெரிய தடி வச்சுக்கலாம் நினைக்கிறேன். அவன் சொல்ல, அன்பின் தடி. அவன் சொல்லுங்க, கொத்தி எரு போட்டு கொத்தவன், நல்ல கொத்தணும். மம்முட்டி வச்சு அருவாள் வச்சு நல்ல வெட்டுன்னு வெட்டணும். அப்பதான் அது சரியாது கனி கொடுக்கும். அது நல்ல ஸ்ட்ராங்கா நிற்கும். தேவையில்லாத முளைச்சிருக்கு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதுதான். என்ன அதுதான்? திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நல்லா சுத்துறது, ஊர் மேயறது, நல்லா கண்ட இடத்துக்கு மேய்ஞ்சிட்டு வர்றது. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னு வண்டி ஒர்க் ஆகாது. சோத்திரம். அப்ப அந்த வண்டி கொண்டு வந்து சர்வீஸ் ஸ்டேஷன்ல விடணும். அதான் சபை. சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வரலன்னா திங்கக்கிழமை அடிக்க மடி மக்காரு பண்ணு வண்டி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸுக்கு என்ன செய்யணும்? சர்வீஸ் பண்ண வந்துடணும். என்ன ஆவேன்னு சொல்லுங்க. வண்டி உள்ள விட்டதுக்கு அப்புறம் முதல் ஆரம்ப ஜபம், லைட்டா தண்ணி அடிப்போம், தண்ணி அடிப்போம் முதல்ல. இது ஆரம்ப ஜபம். அதுக்கப்புறம் பாட்டு பாடுவோம். சோத்திரம். நல்ல அமைதியான பாடல் இருக்குது, நல்ல குத்துப்பாட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அந்த வண்டிக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டு அன்னைக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே சோப்பா அடிக்கணும். சோப்பு நிறைய அடிச்சு விடணும். சில பக்கம் எல்லாம் நம்ம தெரியாத பக்கம் எல்லாம் நிறைய அழுக்கு தூசி குப்பையெல்லாம் இருக்கும். அந்த பக்கத்துல பாட்டை உள்ள நல்லா சொருகணும். நல்ல சோப்பு நல்ல உள்ள நுரைய விட்டு நல்லா தேய்தையும் தேய்க்கணும். ஆவியானவர் வந்து நல்ல அபிஷேகத்தை நிரம்பி 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 உன்னை கழுவுன்னு கழுவணும். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி முடியும் போது அர்ப்பணிப்பு பாடல் பாடும்போது நீட்டா கழுவி என்ன செஞ்சிருவாங்க? முடிச்சிருவாங்க. பிரசங்கம் அதுதான் பாட்டெல்லாம் கழட்டுறது. எந்த பாட்டு ரிப்பேரா இருக்குது, இந்த பாட்டுல இதை சரி பண்ணணும், கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்படின்னா சில வார்த்தை அப்படி வரும். அது வந்து டைட் பண்றாங்க, சரி பண்றாங்க. சில தட்ட வேண்டி வரும், குமுக்கு முக்கு முக்கு தட்டணும், அதை தட்டி சரி பண்ணணும். இதுதான் சண்டே சர்வீஸ் பண்ற இடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வண்டி, ஆமா, அல்லேலூயா சோத்திர சர்வீஸ். அவங்க சொன்னாங்க, சார் மொத்தம் ஸ்டார்டிங் 3 சர்வீஸ். ஒன்னு 700 கிலோமீட்டர்ல ஒரு சர்வீஸ், அப்புறம் 2000 கிலோமீட்டர்ல ஒரு சர்வீஸ், மூணாவது 5000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ். சொல்லியிருந்தாங்க டிசம்பர் மாசத்துல நீங்க அடுத்த சர்வீஸ் பண்ணணும் சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள கரெக்டா 5000 கிலோமீட்டர் எனக்கு வந்துருச்சு. அதுக்குள்ள கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் வந்துச்சு பாருங்க. வண்டி சர்வீஸ் பண்ண செய்யல,
முடியல. சோத்து வண்டி கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது, சேட்டை பண்ணிட்டு இருந்தது. கரெக்டா அந்த அக்கா போன் பண்ணுச்சு, சார் உங்க வண்டி இன்னும் வரல சார், சர்வீஸ் பண்ணணும் சார். வந்துடுறேன் மேடம், கிறிஸ்துமஸ் நியூ இயர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி மேடம், வரல மேடம். சார் நீங்க லேட் பண்ணீங்கன்னா உங்க வண்டிக்கு தான் ப்ராப்ளம் சார், சீக்கிரம் வந்து வண்டி விடுங்க சார். நாங்க ராமேன்னு சொல்லுங்க. இப்ப என் வண்டி கொண்டு சர்வீஸ் பண்ணி அப்பவும் பாசமா சொன்னாங்க, இந்த சண்டையெல்லாம் முடியிட்டு மெல்ல கொண்டு விடலாம் அப்படின்னு. சோத்துரும் அல்லேலூயா. வண்டியை சரி பண்ண வேண்டிய இடத்த கரெக்டா சர்வீஸ் பண்ணாதான் வண்டி அழகா பூ மாதிரி போகும். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லாட்டி பூமாதேவி மாதிரி கத்தும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பூமாரி போகணுமா, பூமாதேவி மாதிரி வரணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் வந்து நம்மளை கொத்தி எரு போட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியா கொடுத்து, ஆயில் கொடுத்து, கிரீஸ் கொடுத்து, அது கொடுக்க வேண்டியது எல்லாம் சரியா கொடுத்து சர்வீஸ் பண்ணாதான் அடுத்த திங்கள் சரியா ஓடு வண்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கழட்டாதீங்க, என்னை தண்ணி அடிக்காதீங்க, சோப் அடிக்காதீங்க, நான் அடிக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா வண்டி ஒர்க் ஆகாது. நிறைய வண்டி ரிப்பேர் காரணம் அதான் பிரச்சனை. அது கரெக்டா சர்வீஸ் பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா சர்வீஸ் பண்ணா வண்டி கரெக்டா இருக்கும். சர்வீஸ் பண்றதுக்கு கொடுக்கணும், செலவு ஆகத்தான் செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படித்தான், செலவு பண்ணணும். வண்டி கரெக்டா ஓடணும்னா வண்டி செலவு பண்ணணும். என் வண்டி 15 வருஷமா ஓடிச்சு. சோத்திரம். எப்சி கூட நான் கட்டிட்டேன். சோத்திரம் பண்ணிட்டேன். சோத்திரம். எப்சி பண்ணாதீங்க பண்ணாதீங்க நிறைய பேர் சொன்னாங்க. என் வண்டி 15 வருஷம் ஓடுது. இது வரைக்கும் என் வண்டி பூ மாதிரி ஓடும். கடந்த நாள்ல தான் அந்த வண்டியை நான் வித்தேன். சும்மா நிக்குதேன்னு விட்டுட்டேன். சோத்திரம். இது வரைக்கும் என் வண்டி 15 வருஷம் ஆன வண்டி, வாங்கின வண்டி பூ மாதிரி போகுதுன்னா காரணம் அதுக்கு சர்வீஸ் அப்ப 3 மாசத்துக்கு ஒரு முறை அது கரெக்டா அதை சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தேன். பாருங்க, 15 வருஷமா நான் சர்வீஸ் பண்ணேன். என் வண்டி இன்ன வரைக்கும் பூ மாதிரி இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? சர்வீஸ் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம சரியா நிற்போம். நமக்கு சர்வீஸ் சரியா அட்டன் பண்ணாதனால தான் நம்முடைய வாழ்க்கை சரியா நிக்க முடியல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்வீஸ் பண்ணும்போது வண்டி நல்லா நிமித்தி வைக்கணும். தூக்கி வைப்பாங்க வண்டியை. அதெல்லாம் சில கிரைன் வச்சு மேல தூக்கி, டூ வீலர் தூக்கி நிறுத்துவாங்க. காரை அப்படியே கிரைன் தூக்கி நிறுத்துவாங்க. நிக்கணும், நல்லா நிக்கணும். சொத்தை ஆட்டம் இருக்கக்கூடாது. வண்டி கிளீன் பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நல்லா நிமிர்ந்து உட்காரணும், நல்லா காட்டி கொடுக்கணும். அப்பதான் நல்ல சோப் அடிக்க முடியும், நல்ல தண்ணி அடிக்க முடியும், நல்ல சர்வீஸ் பண்ண முடியும். வண்டி பொத்துல கிடந்ததுன்னா எப்படி சர்வீஸ் பண்றது? என்ன ஆமென் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வண்டிய கீழே போடும்போது கீழே போட்டு நல்லா அடிக்கணும், நிமித்தும் போது நிமித்தி நிக்கணும். நிக்க மாட்டேன் உட்கார்ந்தா எப்படி சர்வீஸ் பண்றது? இடுப்பு வலினா சர்வீஸ் பண்ண முடியாது. நீ நின்னாதான் சர்வீஸ் பண்ண முடியும். கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டுங்கள். சிலர் பஸ் ஸ்டாண்டு போனாலும் அப்படி உட்காந்துக்குவாங்க. ரேஷன் கடைக்கு போனாலும் ஏதோ ஒரு கல்லு தேடுவாங்க. ஒரு கல்லு கடந்தா அப்படி உட்காந்துக்குவாங்க. ஆமென் சொல்லுங்க. எங்க போனாலும் உட்காந்துக்குவாங்க. இடுப்பு சர்வீஸ் சரியில்லைன்னு அர்த்தம். என்ன சரியில்லை? சர்வீஸ் சரியில்லை. சிலர் சொல்லுவாங்க, என்ன இந்த அக்கா எங்க போனாலும் கபக்கன்னு உட்காந்துக்குது. ஆமென் சொல்லுங்க. ஏன் உட்காருது? சர்வீஸ் சரியா பண்ணி இருந்தா அது கரெக்டா என்ன செய்யும்? நிக்கும். பாஸ்டர் உங்களுக்கு அந்த வயசு வரட்டும் பாஸ்டர், அப்ப நீ நிக்கிறீங்களா உட்காரீங்களான்னு பாக்கறேன் பாஸ்டர் அப்படின்னு சில பேர் முணங்குறது என் காதுல கேக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அந்த பலிபீடத்துல இருந்து சொல்றேன், எனக்கு 70 ஆனாலும் 80 ஆனாலும் ஒரு நாள் நான் உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு நான் வாஞ்சிக்கிறவன். உங்களுக்கு ஆயுசு இருக்கும்னா நீங்க என்னை தாத்தாவாகும் போது பார்க்கலாம். இப்ப இருக்கிற பாஸ் எப்படி இருக்கிறாரு, அப்ப எப்படி இருக்கிறாரு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பலவீனமா இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரும்போது எப்படி வரும் தெரியுமா? புது பலனாய் வருவேன். நான் பலவீனமாயிட்டேன்னா என் சபை பலவீனமாயிரும். நான் உட்கார்ந்து இருந்தேன்னா என் சபை உட்கார்ந்துரும். நான் படுத்திருந்தேன்னா என் சபை படுத்துரும். வாழ்ந்து காட்டணும் இந்த உலகத்துல, சாதித்து காட்டணும் இந்த உலகத்துல. உலகம் சொல்லணும், இவன் ஆண்டவரை தேடுறதுனால தான், சபைக்கு போறதுனால தான் இவன் இப்படி நிக்கிறா, இப்படி நடக்கிறா, இப்படி ஓடுறா, இப்படி செடியா நிக்கிறா. உலகத்துக்கு முன்னாடி இயேசுவுக்காக வாழ்ந்து காட்டணும். ஒரு அல்லேலூயா ஆமென். சிலருக்கு அந்த சவால் வரமாட்டேங்குது, சில அந்த வைராக்கி வரமாட்டேங்குது. பாஸ்டர் வயசாகி போச்சு பாஸ்டர், எதுக்கு பாஸ்டர், இனி எனக்கு பல்லு பாயாச்சு, எல்லாம் பாயாச்சு பாஸ்டர். அல்லேலூயா.
90 வயசான பாட்டி பிள்ளைய பெத்துட்டு ஆறிறாரோன்னு ஆட்டும் போது பிள்ளைய பெத்து வகுத்த கழிச்சு பிள்ளை எடுக்கிறாளாமா, நமக்கே வராது. அந்த பிள்ளைய சொல்லல, ஆசீர்வாதத்தை சொல்றேன். ஆமென்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல இருந்த 90 வயசு பாட்டி 30 வயசு மாதிரி இருந்திருப்பாங்களோ, நமக்கு தெரியலப்பா சாமி. அல்லேலூயா சொல்லுங்க. எலிசபெத் அம்மா அதிக வயதான காலத்தில், அப்படிதான் வசனம் சொல்லுது, அதிக வயசான காலத்தில் அவள் என்ன செய்தா? பிள்ளைய பெற்றெடுத்தார். எப்படி முடிஞ்சது? நமக்கு அந்த சவால் வரணும், அந்த வைராக்கியம் வரணும். ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த வைராக்கியம் வாழ்ந்து காட்டணும். நான் நிக்கணும், என்னை கொத்துங்க, எரு போடுங்க, எனக்கு வேண்டிய சத்துவத்தை கொடுங்க, நான் நின்னும் வாழ்ந்து காட்டுவேன். சத்தியம் பேசினாவே எதுக்குதான் பாஸ் இப்படி பேசுறாரோ, ஐயோ கடினமான உபதேசம் எங்களுக்கு வேண்டாம். பேசாம நீங்க வெளியே போய் வாசல் அழகா சேர் போட்டு உட்காந்துக்கலாம். சத்தியம்தான். எரு போடணும், போட வேண்டிய நேரத்தில் எரு போடணும். நான் பாக்கிறவட்டெல்லாம் சொல்லுவேன், என் தென்னை மரம் காயே காய்க்க மாட்டேங்குது. 2 மரம் அதுக்காக தான் வச்சிருக்கிற சாமி, வீட்டுக்கு கூட காய் விழுக மாட்டேங்குது. வாய திறந்தா சொல்லுவாங்க, பாஸ்டர் உரம் போடுங்க. பாஸ்டர் என்ன போடுங்க? உரம் போடுங்க. ஆட்டு புழக்கையாவது போடுங்க பாஸ்டர். நானும் ஆட்டு புழக்கைய போட முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அது வாங்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? அது செய்ய வேண்டிய அல்லேலூயா காசை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து போடணும். நமக்கு தேவைன்னா கனி கொடுக்கணும்னா, ஆசீர்வாதம் வேணும்னா சத்தியத்தை வாங்கி கொண்டு வந்து போடணும். ஆமென் சொல்லுங்க. சரி, சத்தியம் வேண்டாம், ஆசீர்வாதம் மட்டும் வேணும். அட சத்தியம் இருந்தாதான் ஆசீர்வாதமே வரும். சத்தியம் இல்லாம ஆசீர்வாதம் என்ன செய்யாது? கண்ணை மூடு. இப்பொழுது கர்த்தர் அக்கினி வருகிறது, உன் வீட்டில் பேங்க் புக் நிரம்புகிறது. என்ன நிரம்புது? சில புக் ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா நிரம்பி, பிரிண்ட் ஃபுல்லா பிரிண்ட் ஆயிருக்கும். எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? போகும்போதெல்லாம் மிஷின்ல வச்சு வச்சு, ஆமா வச்சு 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 ஃபுல் பண்ணிக்கிறாங்க. எனக்கு புரியவே புரியாது. எதுக்கு வரும்போதெல்லாம் இவங்க இப்படி மிஷின்ல வச்சு 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 புல்லா, சாமி இதை புல் பண்ணி கொடு சாமி, புல் பண்ணி கொடு சாமிங்க. நம்ம ஏடிஎம் போறோம் பாருங்க, ஐபிஏ விஷயமா ஏதாவது பண விஷயமா நம்ம ஏதாவது போர்ட்டல் வாங்கல் எடுக்கல், இதுக்காக நான் ஆபீஸ் விஷயமா நான் சில டைம்ல பணம் போடுறதுக்கு ஏடிஎம் அதிகமா போவேன். ஜோத்திரம் போகும்போதெல்லாம் பாட்டிமாருக்கு வந்து, சாமி இதை கொஞ்சம் ஏத்தி கொடு சாமி, ஏத்தி கொடு சாமி. நான் சொன்னேன், சாமி எனக்கு அந்த ஏத்துற வேலையை தெரியாது சாமி, நீங்க தெரிஞ்ச ஆள்கிட்ட பாத்துக்க சாமி. நான் என் புக்க ஒரு நாளும் அது ஏத்துறதே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில புக் பார்த்தா ஃபுல்லா பிரிண்ட் ஆயிருக்கும். எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது? 80 ரூபா. ஆமே, ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. புக் நிரம்பி என்ன பண்றது? நிரம்பி இருந்து என்ன பண்றது? சத்தியம் உள்ள போகணும். அதுதான் கிரியை செய்யும் ஆசீர்வாதம். அதுதான் தேவையானதை நமக்கு தரும். எரு போட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் நல்லா பாய்க்கணும். அபிஷேகம் ஆவியை நிரம்பப்பட வேண்டும். அதெல்லாம் செஞ்சாதான் அவன் வாழ்ந்து காட்ட முடியும். சும்மா கண்ணை மூடி அக்கினி வருது, வல்லம வருது, ஓ கர்த்தர் ஆசீர்வதிக்கு வரார், உன்னுடைய ஹல்லேலூயா பீரோ இப்பொழுது நிரம்புது, வீட்டுக்கு போனோன்னு பீரோல பணக்கட்டா இருக்கும். திருடி தான் கொண்டு வந்து வைக்கணும். அவன் சொல்லுங்க. இந்த திருட்டு உபதேசம், இந்த கள்ள உபதேசம், இந்த அல்லேலூயா மாய்மால உபதேசம் எல்லாம் கேட்டோம்னா நம்ம தேவன் சமூகத்தை சொல்ற மாதிரி வாழ்ந்து காட்ட முடியாது. சீக்கிரமா வெட்டப்பட வேண்டி வரும். எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? எத்தனை பேர் சத்தியம் புரியுது? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. 1ஆம் தேதி நிறைய பேர் செய்தி கேட்டிருப்பீங்க, என்னடா பாஸ் இப்படி பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம் தான், பைபிள் ஃபுல்லா தான் நமக்கு வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த மாய்மால பிரசங்கெல்லாம் பண்ண தெரியா? நிச்சயமாகவே முடிவுண்டு உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. என் சகோதரிய பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற கலாமாவே, நீ இருக்கும் வரல, கிறிஸ்துமஸ்க்கு வரல, இப்ப கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கிறார். இப்படிலாம் எனக்கு புரடா விட தெரியும். இதுல எந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க அதனால இப்படிலாம் நிறைய சொல்லலாம். கல்யாணி சிஸ்டர் கவலைப்படாதீங்க, உங்க பேர் லீதியால் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமா, நாங்க தானே பேர் வச்சோம். பேர் வச்சதே நாங்க தானே. ஆமென் சொல்லுங்க. அப்பா தானே பேர் வச்சாரு. லீதியால் என்பதை காண்கிறேன். அந்த லீதியாளுக்கு கையில் இருந்தது பெரிய பொக்கிஷம் இருந்தது. கர்த்தர் இந்த 2024 உங்களுக்கு பொக்கிஷத்தை நிரப்புகிறார்.
இப்பெல்லாம் கண்ண மூடியெல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியும். எனக்கும் பிரயோஜனம் இல்ல. இது வெட்டப்பட்ட கனி, வெட்டப்பட்ட மரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அது குத்த வேண்டியதை குத்தணும், வெட்ட வேண்டியதை வெட்டணும், போட வேண்டிய எருவை போடணும். அப்பதான் அது கனி கொடுக்க முடியும். சத்தியத்தை வாங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க. காலையிலே ஜோமிட்டு வந்துடுறது. ஆண்டவரே பாஸ்டிங் திட்டி மட்டும் பிரசங்கம் பண்ணக்கூடாது, எனக்கென்று எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாது. சிலர் அப்படி ஜவுனிட்டு வருவார். அவளுக்கு தான் ஆண்டவர் பேசுவார். அன்னைக்குன்னு பார்த்து அவளுக்குனே தான் பேசுவார். என்னமோனே தெரியாது. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சிலர் ஜவுனிட்டு வருவாங்க. ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு போறேன், அமைதியா போயிட்டு அமைதியா வந்துடுவேன், யாருக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்பா நான் ஏதாவது பேசினாதான் வம்பு, நான் ஏதாவது செஞ்சாதான் வம்பு, பேசாம நான் போகிறேன் வருகிறேன், போகிறேன் வருகிறேன். பாஸ்டுக்கு ஒரு கும்பிடு, பாஸ்டம்மாக்கு ஒரு கும்பிடு, அக்காவுக்கு ஒரு கும்பிடு, அண்ணனுக்கு ஒரு கும்பிடு, நான் பேசாம வந்துற கும்பிடு. 2 மணிக்கு நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் நான் கும்பிட்டு வந்துறேன் சாமி அப்படின்னு சில காலையிலேயே கும்பிட்டு வந்துருவாங்க. இந்த கும்பிடுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் என்னை கொத்துங்கப்பா, என்னை வெட்டுங்கப்பா, எருபோடுங்கப்பா, உரம் போடுங்கப்பா, தண்ணீர் பாயுங்கப்பா, நீர் பாய்ச்சுங்கப்பா, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உன்னை நிக்க வைப்பா, வாழ வைப்பா, வாழ்ந்து காட்ட வைப்பா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? 2வது, வெட்ட வேண்டிய மரம் தான், ஆனா நீ வலுவாமல் நிக்கணும். அதுக்குதான் கர்த்தர் உன்னை இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். எதற்கும் விழுந்து போகாத, அதுதான் வசனம் சொல்லுது. வெட்ட நினைச்சிருந்தா எப்பவோ வெட்டப்பட்டிருக்கும், அழிக்க நினைச்சிருந்தா எப்பவோ அது அழிந்து போயிருக்கும். ஆனா நீயா அழிஞ்சு போயிடாத, அதான் வசனம் ஆண்டவர் சொல்றார். உனக்கு இந்த இரக்கத்தை கிருபையை கொடுத்தது, ஏதோ கர்த்தர் எனக்கு நல்ல கிருபை கொடுத்துட்டான்னு சொல்லி நீயா போய் அழிஞ்சிடாதப்பா சாமி. உனக்கு ஒரு காலத்தை கொடுத்தது ஓவரா வாழ விட்டு ஆற்றல்கல்ல. வாழு முளைச்சது சுருட்டி வச்சுக்க, தேவையானதுக்கு மட்டும் விரிச்சுட்டு பிடிச்சுக்கணும். அதுக்குதான் வாழு. சொல்லுங்க, வாழு. வாழு எதுக்கு? வாழ் உள்ள மிருகங்களாம் பாருங்க, எதுக்கு வாழு? மாட்டுக்கு வாழ் இருக்கு, எதுக்கு வாழ்? மாட்டுக்கு வாழு. சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஆமேனு. மாட்டுக்கு எதுக்கு வாழு? ஈ ஈ ஈ இருக்கு பாத்தீங்களா? ஈ எல்லாம் நிறைய கடிக்கும், கொசு எல்லாம் கடிக்கும். அதை படிப்பீங்க விரட்டி வாழு. வேற எதுக்கு வாழு யூஸே கிடையாது. ஆமேன வராது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்டுக்கு தூண்டு வாழு தேவையே இல்லை. ஆனா வாழு இல்லைன்னு அசிங்கமா இருக்கணும், வாழு தூண்டு வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்டுக்கு காது பெருசா இருக்கு பாத்தீங்களா? காது நல்லா பெருசா இருக்கு. எங்க மாமியார் வீட்டுல வளர்த்துற காடு எல்லாம் பெரிய பெரிய காது. அது அப்படி 2 ஆட்டம் ஆட்டுச்சுன்னா கொசு கசு எந்த பேய் பிசாசு வராது பக்கத்துல. அது காது 2 ஆட்டம் ஆடிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவையான டைம் மூஞ்சி தொடச்சுக்கும், அப்படியே காதை வச்சு அப்படி தொடச்சுக்கும், துணி மாதிரி தொடச்சுக்கும். ஆமே. குரங்குக்கு வால் இருக்கு, எதுக்கு வாழு? குரங்குக்கு எதுக்கு வாழு? அதுக்கு பேரே வாழு. அதுக்கு எதுக்கு வாழு? ஆமேன்னு சொல்லுங்க. மரத்துல ஏறும் போது தாவும் போது தவறி விழுந்துரும் பாருங்க, அதுக்கு அது வாதை இறுக்கி புடிச்சு கட்டி வச்சுக்கும். சப்போஸ் நான் தவறி விழுந்தாலும் இந்த வாள் என்ன செஞ்சுக்கும்? தேவையானதுக்கு மட்டும்தான் வாள் கொடுத்துருக்கிற ஆண்டவர். அந்த வாளை தேவையானதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். கண்டதுக்கும் பயன்படுத்தின டேஞ்சர் ஆயிரும். ஆமேன்னு சொல்லுங்க. எங்க அப்பா சொல்லுவார், டேய் வாளை துருட்டி வை, பிச்சு போடும் பிச்சு. நான் திரும்பி பார்ப்பேன், இன்னும் எனக்கு வாளே இல்லையே. பட்டக்ஷல வைப்பாரு அட்டி. என்னடா பண்ற? வாழை அடக்கி வச்சுப்பாரு, வாழை சுருட்டி வச்சுப்பாரு. நான் தடவி பார்ப்பேன், வாழே இல்லையே, இவரு என்ன வாழு வாழுங்கிறாரு. வராமேன்னு சொல்லுங்க. நமக்கு தெரியாம சில வாழெல்லாம் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வலுவாமல் நிக்கணும். அதுக்குதான் கர்த்தர் இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார். நீயா போய் ஏதோ ஒண்ணு விழுந்து அழிஞ்சு போயிடாத. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாரா. நீங்களா போய் ஏதோ பாவத்தில் விழுந்துடாதீங்க. நீங்களா போய் உலக அழிவில விழுந்துடாதீங்க. நீங்களா போய் ஏதாவது விஷயத்துல விழுந்து அழிஞ்சு போயிடாதீங்க. கர்த்தர் கிருபையை கொடுத்தது அவர் சமூகத்தில் இருந்து நின்று வாழ்ந்து காட்ட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் சொன்ன, ஒரு மனதோடு நிக்கணும், ஐக்கியத்தோடு நிக்கணும், அன்போடு நிக்கணும், ஒற்றுமையா நிக்கணும். அப்பதான் நாம வலுவாமல் நிக்க முடியும். நமக்குள் ஒரு மனம் இருந்தாதான் நம்ம வலுவ முடியாது. அன்பு ஐக்கியத்தோடு இருந்தாதான் வலுவாமல் நிற்க முடியும். 3வது விஷயம், வாக்கை நிறைவேற்றத்தான் கர்த்தர் இந்த புதிய வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை நிறைவேற்றணும்? தேவன் சொல்லப்பட்ட வாக்கு நம்ம நிறைவேற்றணும். அவர் என்ன சொன்னார் பாருங்க 9வது வசனத்துல, இது கனி கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, இதை வெட்டி போடலாம். ஆனா இன்னொரு பைபிள் சொல்றது என்ன சொல்றது தெரியுமா? இது கனி கொடுக்கும் என்று அவர் உறுதியா சொல்றாரு.
என்னதுங்க இப்ப எஜமானன் சொல்ல வெட்டி போடு. அப்ப இவர் சொல்றாரு, வேண்டாப்பா, இது நிச்சயமா இந்த வருஷத்துல கனி கொடுக்கும். நீங்க போன வருஷம் உங்க வாழ்க்கை மோசமா இருந்திருக்கலாம். இப்ப எஜமான் சொல்றாரு, இப்ப வேலைக்காரன் சொல்றாரு, இந்த வருஷம் இந்த ஆத்துமா கனி கொடுக்கும். கொடுக்காவிட்டா சரியல்ல, இது கொடுக்கும். கொடுக்க வைப்ப. இது ஆசீர்வாதம் பெறும். பெற வைப்ப. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கர்த்தர் கனி கொடுக்கும்படி, உங்க வாக்கை நிறைவேற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒண்ணு சொல்லுங்க, என்னை நம்பி கொடுத்திருக்கிறீங்கப்பா, இந்த ஜீவனை இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார், நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதிக்கணும். எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழும்பி இந்த வார்த்தையை சொல்ல போறோம். அல்லேலூயா. ஆமான் ஸ்தோத்திரம். என்னை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை ஆமென் அல்லேலூயா நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும், தொடப்படுவதாக, ஆசீர்வாதம் பெறுவதாக. ஆமென்.